ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டே 2 பொருள் போதும். குயிக்காக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ பீட்ரூட்டை நறுக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இப்போ எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இதோட எடுத்து வச்சிருந்த நம்ம கோதுமை மாவையும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிட போகிறோம். ஜீரகம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எள்ளு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் சேர்க்கலை. கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து கிள்ளி வந்து போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் தேய்க்க போகிறோம். தேய்ச்சிட்டு உங்களுக்கு விருப்பமான இதை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஷேப்பில் நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெயை நல்லா காய வச்சுக்கிட போகிறோம். காய வச்சுட்டு இதை போட போகிறோம். இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் கிறிஸ்பியாக இருக்கும். ஆறுனதுக்கு முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.